பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளிலே இந்த புதிய வீடியோவோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்ன அப்படின்னா, நான் நம்புகிறது அவராலே வரும், நம்பினது வரும். நீங்க என்ன நம்புனீங்க உங்க வாழ்க்கையில? இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்க நம்பி இருக்கலாம். எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும், என் பிள்ளைகள், இனி திருமணமானவங்களுக்கு என்னென்னா என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஒரு எதிர்காலம் அமையணும். இப்படி நிறைய காரியங்களை நம்ம நம்பி இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்பினது வரும். நம்பின காரியம், அதாவது 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க 400 வருஷமும் யெகோவாவை அவர்கள் கூப்பிடுகிறாங்க. யெகோவா அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் தான், சரியா? யெகோவான்னு நீங்கள் வேற எதுவும் யோசிச்சிடக்கூடாது. யெகோவா அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யெகோவாவே எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும், எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும், எங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு விடுதலை வேணும். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்பெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, கஷ்டப்படும் போதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் 400 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவங்க நம்பி கேட்டாங்க. நம்பி கேட்ட அந்த விஷயத்தில் அவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆணித்தரமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் நம்பி ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாய் அந்த விஷயத்தை ஆண்டவர் தருவார். ஆனால் நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. கேட்டிருக்கேன், மேபி கிடைக்கலாம். இந்த மேபி எல்லாம் இங்கே அவசியமே இல்லை. ஒருவேளை கிடைக்கலாம், கிடையாது, தருவார். ஏன் அப்பா, நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் நிச்சயமாக தருவார். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை கேட்குற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நம்பினதை உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன விஷயத்தை நம்புறீங்க, என்ன ஆசீர்வாதத்தை நம்புறீங்க, நீங்கள் நம்பின ஒவ்வொன்றையும் நிச்சயமாய் உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் கைகள் அதை வாங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நம்பினது வரும். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய மக்களை ஆசீர்வதி. இந்த நாள் நம்முடைய மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.